தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதற்கு இருக்கு? ஆதவர்ஜன சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு? ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு இன்னைக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவில்லையாடா திமுக காரங்களும்? அறிவில்லை? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.